என் அன்பு பிள்ளையே, உன் பிரச்சனைகளைக் கண்டு ஏன் பயப்படுகிறாய்? அமைதி கொள். நான் தான் கதி என வந்த உன்னை கைவிடுவேனா? நம்பிக்கை இருப்பதால்தான் என்னிடம் வந்திருக்கிறாய் அல்லவா? சற்று பொறுமையாக இரு. கவலைப்படாதே. நிச்சயம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை மாறும். மாற்றுவேன். நீ விரும்பியதை விரைவில் பெறுவாய். உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். யாம் இருக்க பயமேன்? நீ பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உனக்காக உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன். என்னை மனதில் முன்னிறுத்தி நீ தொடங்கும் அனைத்து நற்காரியங்களிலும் வெற்றி பெறுவாய். என் அன்பு பிள்ளையே, மனதில் பயம் கொள்ளாதே. நீ சந்திக்கும் கஷ்டங்களை நான் அறிவேன். சில காலதாமதம் இருக்கலாம், ஆனால் உன் முயற்சி வீணாகாது. விரைவில் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இது உன் அப்பன் முருகன் வாக்கு. என் அன்பு பிள்ளையே, நீ எதிர்பார்த்த பணம் உன் கைகளுக்கு கூடிய விரைவில் கிடைக்க உள்ளது. உன் மன உளைச்சல் நான் அறிவேன். அவை அனைத்திற்கும் வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் பதில் கிடைக்கும். கவலையை விடு. உன் மன நிம்மதிக்காக நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். நீ எதிர்பார்த்ததை விட அதற்கு மேலான பலன்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். சந்தோஷமாக வாழ்வாய். என் பிள்ளையே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ மறவாதே. நம்பிக்கையுடனும் தைரியமுடனும் இரு. எப்பொழுதும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் திருக்கரங்கள் என் ஆருயிர் பக்தனான உன்னை ஒரு பொழுதும் கைவிடாது. நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் போய் நிற்பேன். உன் சந்தோஷத்தில்தான் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது. உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கிறது. அடம் பிடிக்கும்போது உனக்கான நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது. உன் மேல் கோபம் கொள்ள மாட்டேன். அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே, நல்ல வழியில் என்பதற்காகவே, வெற்றியின் அருகில் கொண்டு செல்லும். உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். நல்லதே நடக்கும். யாம் இருக்க பயமேன்?